ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டர் பீன் டெடி ப்ளஸ் சீ டாய் தான் வந்து பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன், பிகினர்ஸ் கூட போட முடியும். ஸோ இதுக்கு வந்து கங்கா வெல்வெட்டியோட பெய்ஜ் கலர் வந்து 100 கிராம்ஸ், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் வந்து 100 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸே நம்மளுக்கு போதும். பட் பத்தலைன்னா என்ன பண்ணுறது, நான் 200 கிராம்ஸ் வந்து சேஃபர் சைடுக்காக வாங்கிட்டேன். அண்ட் 7mm ஹூக் சைஸ் வந்து இதுக்கு யூஸ் ஆகும். அன்னோட ஸ்டிச் மார்க்கர், அதுக்கப்புறம் ஃபைபர் ஃபில், இதுதான் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம டெடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரௌன் கலர் யான்ல வந்து ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுல வந்து 8 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்லிப் நாட் வந்து ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது. பிளாங்கெட் யான்ல இந்த மாதிரி ஹூக் வந்து நமக்கு ஈஸியா உள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு 8 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செயின் போட்டாச்சு, செகண்ட் செயின், தேர்ட் செயின். ஸோ இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஃபோர்த்து செயின், ஃபிஃப்த்து செயின், சிக்ஸ்த்து செயின், செவன்த்து செயின், எயித்து செயின். ஸோ 8 செயின்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேஸ் போட்டாச்சு. இப்போ ரோ 1 வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து 6 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே, மூணாவது சிங்கிள் க்ரோஷே, நாலாவது சிங்கிள் க்ரோஷே, அஞ்சாவது சிங்கிள் க்ரோஷே, ஆறாவது சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் செயின்ல பார்த்தீங்கன்னா ஒரே செயின்ல வந்து 3 சிங்கிள் க்ரோஷே நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ 1 2 அண்ட் 3. ஸோ இப்போ வந்து 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு கடைசி ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம ஒரே இடத்துல 3 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த சைடு திருப்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த லூப்பில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 5 சிங்கிள் க்ரோஷே வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டிச்லேருந்து. ஸோ 1 2 3 4 5. இப்போ கடைசியாக ஒரு ஸ்டிச் இருக்கும். அந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸிங்னா ஒரே இடத்துல 2 ஸ்டிச் போடணும், அதுக்கு பேர் தான் இன்க்ரீஸ். ஸோ இப்போ கடைசியில் வந்து ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே வந்து போட போகிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் 2 சிங்கிள் க்ரோஷே. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு ரோ 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோ 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 2 போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ரோ 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எந்த இடத்துல செயின் ஆட் பண்ணமோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ரோ 2ல எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன் அண்ட் செகண்ட் சிங்கிள் க்ரோஷேவும் அதே இடத்துல போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேல வந்து ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸாக 5 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே, மூணாவது சிங்கிள் க்ரோஷே, நாலாவது சிங்கிள் க்ரோஷே அண்ட் அஞ்சாவது சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்துட்டு கண்டினியூஸாக 3 ஸ்டிச்சில் வந்துட்டு இன்க்ரீஸிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இப்போ இன்க்ரீஸிங் பண்ணுறேன்.
ஸோ ஒரு இன்க்ரீசிங் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீசிங் பண்ணுறேன். இது ரெண்டாவது இன்க்ரீசிங். அண்ட் இப்போ மூணாவது ஸ்டிச்சில் இன்க்ரீசிங் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. சேம் அதே இடத்துல இன்னொரு சிங்கிள் crochet போடணும். ஸோ இப்போ அகைன் 5 சிங்கிள் crochet வந்து போட போகிறோம். ஸோ 1 2 3 4 and 5. ஸோ 5 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ வந்து 2 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 2 ஸ்டிச்சஸ்லேயும் வந்துட்டு நம்ம இன்க்ரீசிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீசிங் பண்ணுறேன். அண்ட் ரெண்டாவது இன்க்ரீசிங் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 2 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 2 வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ ரோ 3 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு ரோ 3ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet மட்டும் போட்டால் போதும். ஸோ டோட்டலாக ரோ 3ல 22 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போ மூணாவது போடுறேன். அண்ட் நாலாவது சிங்கிள் crochet, அஞ்சாவது சிங்கிள் crochet, ஆறாவது சிங்கிள் crochet, ஏழாவது சிங்கிள் crochet, எட்டாவது சிங்கிள் crochet, ஒன்பதாவது சிங்கிள் crochet, பத்தாவது சிங்கிள் crochet, 11 12 13வது சிங்கிள் crochet, 14வது சிங்கிள் crochet, 15வது சிங்கிள் crochet, 16வது சிங்கிள் crochet, 17வது சிங்கிள் crochet, 18 19 20வது சிங்கிள் crochet, 21 22. ஸோ டோட்டலாக வந்து ரோ 3ல 22 சிங்கிள் crochet போட்டிருக்கோம். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochet இருக்க பாருங்க, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ரோ 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு செயின் மாதிரி இருக்கு பாருங்க, அதில் நம்ம சிங்கிள் crochet போடக்கூடாது. ஏன்னா அதை நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது ஒரு செயின் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து ஸ்டிச் கிடையாது. ஸோ இப்போ ரோ 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 4 வந்து போடுறதுக்காக ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 4ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டினியூஸாக 9 சிங்கிள் crochet வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சிங்கிள் crochet, தேர்ட் சிங்கிள் crochet, fourth single crochet, fifth single crochet, sixth single crochet, seventh single crochet, eighth single crochet,
9th சிங்கிள் crochet. இப்போ 9 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ரீஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ 9 சிங்கிள் crochet போட்டு இப்போ நான் டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி டிக்ரீசிங் இன்க்ரீசிங் பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிக்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் கண்டினியூஸா 9 சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ஸோ ஒரு சிங்கிள் crochet, ரெண்டாவது சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, அஞ்சாவது சிங்கிள் crochet, ஆறாவது சிங்கிள் crochet, ஏழாவது சிங்கிள் crochet, எட்டாவது சிங்கிள் crochet, ஒன்பதாவது சிங்கிள் crochet. ஸோ 9 சிங்கிள் crochet அகைன் இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ 2 ஸ்டிச்சை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ டிக்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோல் செயின் கடையிலையும் நீங்கள் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 4 rows வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ 5th row போடுறக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 5க்கு பார்த்தீங்கன்னா 4 சிங்கிள் crochet வந்து இப்போ நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சிங்கிள் crochet போட்டுட்டேன். இப்போ 3வது சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். நாலாவது சிங்கிள் crochet. இப்போ 4 சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா டிக்ரீஸ் பண்றேன். ஸோ டிக்ரீஸ் பண்ணிட்டு இப்போ கண்டினியூஸா 8 சிங்கிள் crochet போடணும். ஒரு சிங்கிள் crochet, ரெண்டாவது சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, அஞ்சாவது சிங்கிள் crochet, ஆறாவது சிங்கிள் crochet, ஏழாவது சிங்கிள் crochet, எட்டாவது சிங்கிள் crochet. இப்போ 8 சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா அகைன் வந்து நம்ம 2 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ டிக்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா 4 சிங்கிள் crochet ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet, செகண்ட் சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet. ஸோ 4 சிங்கிள் crochet கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 6க்காக வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 6ல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா 7 சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, அஞ்சாவது சிங்கிள் crochet, ஆறாவது சிங்கிள் crochet,
7வது சிங்கிள் crochet. இப்போ நம்ம 7 சிங்கிள் crochet வந்து போட்டாச்சு. 7 சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா ஒரு டிக்ரீஸ் பண்ண போறோம். ஸோ டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் 7 சிங்கிள் crochet போடுறேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet, செகண்ட் சிங்கிள் crochet, தேர்ட் சிங்கிள் crochet, ஃபோர்த் சிங்கிள் crochet, ஃபிஃப்த் சிங்கிள் crochet, சிக்ஸ்த் சிங்கிள் crochet and 7th single crochet. 7 single crochet போட்டுட்டு again வந்து ஒரு decreasing பண்றேன். ஸோ டோட்டலாக row 6ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 single crochet count வந்து இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டோம்னா அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு row 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 7 போடுறதுக்காக ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 7ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஸோ 1 and 2வது சிங்கிள் crochet, 3வது சிங்கிள் crochet. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போறோம். ஸோ டிக்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா 6 சிங்கிள் crochet போட போறோம். 1 2 3 4 5 6. ஸோ 6 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அகெயின் 3 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். 1 2 3. இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 7 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 8 போடுறதுக்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு 5 சிங்கிள் crochet போட்டுக்கலாம் ரோ 8ல. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ 2வது சிங்கிள் crochet போடுறேன். மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, 5வது சிங்கிள் crochet. ஸோ 5 சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா 5 சிங்கிள் crochet போடுறேன். 1 2 3 4 and 5. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் crochetல வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 8 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஸோ ரோ 9 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 9 போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ரெண்டு சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 4 சிங்கிள் crochet போட போகிறோம். 1 2 3 4. ஸோ 4 சிங்கிள் crochet போட்டுட்டோம். இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா அகெயின் 2 சிங்கிள் crochet போடணும். இப்போ ரோ 9 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 9 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ரோ 10 போட போகிறோம். இதோட ஹெட் பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ரோ 10க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செயின் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் crochet வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் சிங்கிள் crochet அண்ட் மூணாவது சிங்கிள் crochet. 3 சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து 3 சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ஸோ அகெயின் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹெட் பார்ட்டு. ஸோ ஹெட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாடி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ரோ 11 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு 3 சிங்கிள் crochet ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டாவது சிங்கிள் crochet போடுறேன். அண்ட் மூணாவது சிங்கிள் crochet. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரே இடத்துல வந்துட்டு 2 சிங்கிள் crochet போட போகிறோம். ஸோ இன்க்ரீஸிங் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் வந்து 3 சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். மூணு சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ அகெயின் வந்து ஒரு இன்க்ரீஸிங். டோட்டலாக ரோ 11ல் பார்த்தீங்கன்னா 10 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு ரோ 11 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இப்போ ரோ 12க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இன்க்ரீஸிங்க்கு அப்புறமா 4 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே, மூணாவது சிங்கிள் க்ரோஷே அண்ட் நாலாவது சிங்கிள் க்ரோஷே. 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம இன்க்ரீஸிங் பண்ண போகிறோம். இன்க்ரீஸிங் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் 2 சிங்கிள் க்ரோஷே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு ரோ 12 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 13 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள வந்து ஃபைபர் ஃபில்லை வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரோ 13 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரோ 13 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5 சிங்கிள் க்ரோஷே கண்டினியூஸாக போடணும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போடுறேன் அண்ட் தேர்டு சிங்கிள் க்ரோஷே, ஃபோர்த்து சிங்கிள் க்ரோஷே, ஃபிஃப்த்து சிங்கிள் க்ரோஷே. 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸிங் பண்ணணும். ஸோ ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிவிட்டு 5 சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸிங் பண்ணுறோம். ஒரே இடத்துல 2 ஸ்டிச் போடணும். ஸோ இன்க்ரீஸிங்க்கு அப்புறமா அகெயின் 5 சிங்கிள் க்ரோஷே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே, மூணாவது சிங்கிள் க்ரோஷே, நாலாவது சிங்கிள் க்ரோஷே அண்ட் அஞ்சாவது சிங்கிள் க்ரோஷே. ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இன்க்ரீஸிங் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு ரோ 13 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 14க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே அண்ட் மூணாவது சிங்கிள் க்ரோஷே. 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ நம்ம இன்க்ரீஸிங் பண்ண போகிறோம். ஸோ இன்க்ரீஸிங் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே, மூணாவது சிங்கிள் க்ரோஷே, நாலாவது சிங்கிள் க்ரோஷே,
அஞ்சாவது சிங்கிள் crochet அண்ட் ஆறாவது சிங்கிள் crochet. 6 சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போ இன்க்ரீசிங் பண்ணிக்கிறேன். இப்போ அகெயின் வந்துட்டு 3 சிங்கிள் crochet ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 and 3. இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 14 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 15 போடுறதுக்கு வந்து ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 7 சிங்கிள் crochet போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, அஞ்சாவது சிங்கிள் crochet, ஆறாவது சிங்கிள் crochet அண்ட் ஏழாவது சிங்கிள் crochet. ஸோ 7 சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இன்க்ரீசிங் பண்ண போகிறோம். ஸோ இன்க்ரீசிங் பண்ணிட்டு அகெயின் 7 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஒரு சிங்கிள் crochet, ரெண்டாவது சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, அஞ்சாவது சிங்கிள் crochet, ஆறாவது சிங்கிள் crochet அண்ட் ஏழாவது சிங்கிள் crochet. 7 சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போ அகெயின் வந்து இன்க்ரீசிங் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக ரோ 15ல 18 சிங்கிள் crochet கவுண்ட் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 15 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 16க்காக ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 4 சிங்கிள் crochet போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் சிங்கிள் crochet, தேர்ட் சிங்கிள் crochet, ஃபோர்த் சிங்கிள் crochet. ஸோ இப்போ இன்க்ரீசிங் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீசிங் பண்ணதுக்கப்புறமா 8 சிங்கிள் crochet வந்து கண்டினியூஸாக போடணும். ஸோ ஒரு சிங்கிள் crochet, ரெண்டாவது சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, அஞ்சாவது சிங்கிள் crochet, ஆறாவது சிங்கிள் crochet, ஏழாவது சிங்கிள் crochet அண்ட் எட்டாவது சிங்கிள் crochet. இப்போ 8 சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போ இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அகெயின் வந்து 4 சிங்கிள் crochet போடணும். 1 2 3 அண்ட் 4. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 16 வந்துட்டு 20 சிங்கிள் crochet கவுண்ட் இருக்கணும். இப்போ ரோ 17 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 17ல பார்த்தீங்கன்னா 9 சிங்கிள் crochet போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டாவது சிங்கிள் crochet, அண்ட் மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet,
அஞ்சாவது சிங்கிள் crochet, ஆறாவது சிங்கிள் crochet, ஏழாவது சிங்கிள் crochet, எட்டாவது சிங்கிள் crochet, and ஒன்பதாவது சிங்கிள் crochet. 9 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ வந்து இன்க்ரீசிங் பண்ணணும். ஸோ இன்க்ரீசிங் பண்ணியாச்சு. அகெயின் வந்து 9 சிங்கிள் crochet போடணும். ஒரு சிங்கிள் crochet, ரெண்டாவது சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, அஞ்சாவது சிங்கிள் crochet, ஆறாவது சிங்கிள் crochet, ஏழாவது சிங்கிள் crochet, எட்டாவது சிங்கிள் crochet, ஒன்பதாவது சிங்கிள் crochet. 9 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ வந்து கடைசி ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீசிங் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிட்டு ரோ 17 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோ 18க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். ரோ 18க்காக ஒரு செயின் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 5 சிங்கிள் crochet போடணும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெண்டாவது சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, அண்ட் அஞ்சாவது சிங்கிள் crochet. 5 சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 10 சிங்கிள் crochet வந்து கண்டினியூஸாக போடணும். ஸோ ஒரு சிங்கிள் crochet, ரெண்டாவது சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, அஞ்சாவது சிங்கிள் crochet, ஆறாவது சிங்கிள் crochet, ஏழாவது சிங்கிள் crochet, எட்டாவது சிங்கிள் crochet. 8 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ 9வது சிங்கிள் crochet அண்ட் 10வது சிங்கிள் crochet. இப்போ வந்து ஒரு இன்க்ரீசிங் பண்ணணும். ஸோ அகெயின் 5 சிங்கிள் crochet போடணும். 1, ரெண்டாவது சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet அண்ட் அஞ்சாவது சிங்கிள் crochet. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டோம்ல, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 18 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 19 மட்டும்தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கு. ரோ 19க்காக ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 19ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு போடணும். டோட்டலாக 24 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து வரும். ஸோ ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. ரெண்டாவது சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, அஞ்சாவது சிங்கிள் crochet, ஆறாவது சிங்கிள் crochet, ஏழாவது சிங்கிள் crochet, எட்டாவது சிங்கிள் crochet, ஒன்பதாவது சிங்கிள் crochet, பத்தாவது சிங்கிள் crochet,
11வது சிங்கிள் crochet, 12வது சிங்கிள் crochet, 13வது சிங்கிள் crochet, 14வது சிங்கிள் crochet, 15வது சிங்கிள் crochet, 16வது சிங்கிள் crochet, 17வது சிங்கிள் crochet, 18வது சிங்கிள் crochet, 19வது சிங்கிள் crochet, 20வது சிங்கிள் crochet, 21, 22, 23, 24. ஸோ டோட்டலாக 24 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் crochet போட்டோம்ல, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 19 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம வந்து கீழே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து இந்த பாடியை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெடியோட ஹேண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ பேஜ் கலர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு மேஜிக் ரிங் போட்டுட்டு 6 சிங்கிள் crochet வந்து அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet, செகண்ட் சிங்கிள் crochet, தேர்ட் சிங்கிள் crochet, ஃபோர்த் சிங்கிள் crochet, ஃபிஃப்த் சிங்கிள் crochet and சிக்ஸ்த் சிங்கிள் crochet. 6 சிங்கிள் crochet போட்டுட்டு மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 2ல் பார்த்தீங்கன்னா 6 சிங்கிள் crochet தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் crochet, ரெண்டாவது சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, அஞ்சாவது சிங்கிள் crochet அண்ட் ஆறாவது சிங்கிள் crochet. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் crochet போட்டோம்ல, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரௌன் கலர் யான் வந்து இதில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டேன். எக்ஸஸ் யானை வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌன் கலர் யான் எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் நாட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல த்ரெட் கட் பண்ணோமோ அந்த இடத்துல தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு சேம் அதே இடத்துல ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet, செகண்ட் சிங்கிள் crochet, தேர்ட் சிங்கிள் crochet, ஃபோர்த் சிங்கிள் crochet, ஃபிஃப்த் சிங்கிள் crochet and சிக்ஸ்த் சிங்கிள் crochet. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டோம்னா அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 3 கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ரோ 3லேயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 சிங்கிள் crochet தான். ஸோ எக்ஸஸ் யானெல்லாம் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிடுங்க. இப்போ ரோ 4க்கு வந்து ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet, டோட்டலாக வந்து 6 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து வரணும் ரோ 4லையும்.
ஸோ ரோ 4 வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 5க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோ 5லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ ரோ 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 6க்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் அதே இடத்துல ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் ரோ 6லேயும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரணும். ஸோ ரோ 6 வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 7 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 7லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து ரோ 7லேயும் வரணும். ஸோ ரோ 7 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 7 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 8ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து 5 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, தேர்டு சிங்கிள் க்ரோஷே, ஃபோர்த்து சிங்கிள் க்ரோஷே. 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக ரோ 8ல் பார்த்தீங்கன்னா 5 சிங்கிள் க்ரோஷே, 5 ஸ்டிச் கவுண்ட்டு தான் வந்து வரணும். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பாடியோட வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட்ஸும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 ஹேண்ட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக் வந்து பண்ண போகிறோம். லெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் பெய்ஜ் கலரில் வந்துட்டு மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே, மூணாவது சிங்கிள் க்ரோஷே, நாலாவது சிங்கிள் க்ரோஷே, அஞ்சாவது சிங்கிள் க்ரோஷே, ஆறாவது சிங்கிள் க்ரோஷே. 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு மேஜிக் ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 2 ஸ்டார்ட் பண்ண ஒரு செயின் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, மூணாவது இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். 1 2. அகெயின் வந்து ஒரு இன்க்ரீசிங் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரௌன் கலர் யான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரோ 3க்காக ப்ரௌன் கலர் யான் எடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் நாட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம ஸ்லிப் நாட் போட்டு கட் பண்ணோமோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸஸ் யான் எல்லாம் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ரோ 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரும். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ டோட்டலாக 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரும். இப்போ ரோ 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 4க்காக வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 4ல் வந்துட்டு நம்மளுக்கு 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் வரும். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ 4 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கலாம். ரோ 5க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 5லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரணும். ஸோ ரோ 5 வந்துட்டு இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரோ 6 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 6லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக வந்து 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரணும். இப்போ ரோ 6 வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 7க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 7லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக வந்து 8 சிங்கிள் க்ரோஷே வந்து ரோ 7லையும் இருக்கணும். இப்போ ரோ 7ல் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ ரோ 8 பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபைபர் ஃபில்லை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ ஸ்டஃப் பண்ணியாச்சு. ரோ 8க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 8ல பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் வந்துட்டு 2 சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணுறேன். அண்ட் டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு யானை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட லெக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு லெக்கையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹெட் அண்ட் பாடி ரெடி பண்ணியாச்சு. அண்ட் 2 லெக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் 2 ஹேண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அண்ட் இயர்ஸ் வந்து ரெடி பண்ணணும். இயர்ஸ் மட்டும் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே, சேம் அதே ஸ்டிச்சில் வந்து இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. அண்ட் பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அகெயின் ஒரு இன்க்ரீஸ். ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட் அப்படி விட்டுக்கலாம். ஸோ எனக்கு 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு இயர்ஸும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம பாடியில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு இது ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ 2 செயின்ஸ்க்கு கீழேயும் வந்துட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெக்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிறேன். சேம் இன்னொரு லெக்கையும் வந்து அதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிறேன். நான் இந்த பாடி கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியான யான் விட்டதுனால எனக்கு லெக்ஸ் கூட வந்துட்டு அந்த யான்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த யான்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த லெக்ஸோட எக்ஸஸ் யானை வந்து நம்ம ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம்.
லெக் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்ட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட்ஸையும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இயர்ஸையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 2 இயர்ஸுமே வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபெல்ட் ஷீட் வந்து நம்மளுக்கு வேணும். ஃபெல்ட் ஷீட்டில் வந்துட்டு நம்ம ஐஸ் அண்ட் நோஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். 2 சின்ன சைஸ் ஓவல் சைஸில் வந்துட்டு ஐஸ், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஓவல் சைஸ் வந்துட்டு நோஸ். ஸோ ஹாட் க்ளூ கன்னை வச்சு இந்த மாதிரி நம்ம ஐஸை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பார்த்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் நோஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் யானை வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு எம்ப்ராய்ட்ரி மட்டும் பண்ணணும். ஸோ அதுவும் பண்ணிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட மிஸ்டர் பீன் டெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.